நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம அக்கம் பக்கத்துக்காரங்க கிட்ட எப்படி அவங்கள வயசாக யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ண சொல்லலாம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த செம்பருத்தி பூ எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளது மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாரோட உழைப்பும் சைலண்டாக இதில் இருக்குது. ஹைபிஸ்கஸ் டீ பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ என்னோட தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி பூ மட்டும் எனக்கு பத்தலை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ எங்கள் ஏரியாவில் யார் யார் வீட்டிலலாம் செம்பருத்தி பூ வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கணக்கெடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அவங்க கிட்டலாம் போய் பேசி ஒரு செடிக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சாயந்தரம் ஆனால் உங்கள் செடிகளோட பூவெல்லாம் பறிச்சு வைங்க, நாங்க வீக்லி ஒன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் சந்தோஷமா அதுக்கு ஓகே சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு செடினால ஒரு இன்கமும் வர ஆரம்பிச்சது, எக்ஸ்ட்ரா 2-3 செடி அவங்க வளர்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க ஏரியால இருக்கிற அக்கம் பக்கத்துக்காரங்க நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அவங்க வீட்டுல ஒரு செடியோ பூவோ இருக்கும், அது காஞ்சுதான் வீணா போகுது. நீங்க அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஒரு செடிக்கு 2 செடி வளர்க்கவும் ஆரம்பிப்பாங்க. அதுல அவங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ.